அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எத்தனையோ நபர்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவாங்க. ஆனால் அந்த விளையாட்டுத்தனமாக பேசுவதும் அது நம்முடைய மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதையே நினைத்து ஓவராக நீங்கள் அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு யோசனையினால் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி பண்ணது தப்போ, இப்படி பண்ணினது சரியில்லாமல் போயிருக்குமோ, இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குமோ என்று உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதிலிருந்து வெளிவர முடியாது உங்களால். ஆனால் அவங்க பேசிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து போயிடுவாங்க. நீங்கள் அது உங்களுடைய மனதிற்குள் போட்டு இன்னும் குழப்பி கொண்டே இருப்பீங்க. இது தேவையில்லாத அளவுக்கு உங்கள் மனதில் கஷ்டத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கும். உங்களுடைய மனதை உடைச்சவங்க யார் என்றால் நீங்கள் அமைதியாக நம்பியவங்க. யாரெல்லாம் நம்ம கூட நிலையாக இருப்பாங்கன்னு நம்பினீங்களோ அவங்கெல்லாம் அமைதியாகவே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசை உடைச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்கள் நம்பாமல் இருப்பீங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் கூடவே இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி சில செயல்களை செய்து உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிகமாக அன்பு கொடுத்தவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பையும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமோ, உங்களுடைய உறவுகள் மூலமோ, உங்களுடைய காதல் மூலமாகவோ, இந்த மூன்றிலும் நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க. உண்மையாக தான் இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே சமநிலையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அதே அளவுக்கு உண்மை திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க. 10 பேருக்கு நீங்கள் உண்மையான அன்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒருவரோ இருவரோ மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் இறுதி வரைக்கும் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. காலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போயிடுவாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களுடைய மனம் பல முறை உடைந்து கொண்டே இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா மனிதனும் இப்படி நமக்கு துரோகத்தையும் நம்பிக்கையையும் உடைத்து கொண்டே இருக்காங்களே, என்ன செய்வது என்று தெரியாம நீங்க இது வரைக்கும் முழித்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அந்த உடைந்த மனநிலையை நீங்க யாரிடமும் முழுமையாக சொல்ல மாட்டீங்க. சொன்னீங்க அப்படின்னா அவங்க யாரெல்லாம் உங்களுடைய மனநிலையை உடைச்சிட்டு போனாங்களோ அவங்களுடைய பேரு கெட்டு பெறுமோ அப்படிங்கிற ஒரு நல்ல மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால நீங்கள் வெளியில் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. எது நடந்தாலும் அது நம்மளுடனே போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. எல்லா சுமைகளையும் நீங்கள் உங்கள் முதுகு மேலே சுமந்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டே இருப்பீங்க. இதற்கான ஒரு தீர்வு எப்பொழுது வரும் என்று தெரியாமல் நீங்களும் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சிரமமானதாக இருக்கும். அப்படி சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க. அதனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நன்மைகள் நினைத்தாலும் உங்களுக்கு கெடுதல்கள் மட்டும்தான் ஏற்படும். அதற்கு காரணம் உங்களுடைய மனம். சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனம். இந்த துலாம் ராசி என்பது சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் வாழணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும். எல்லாரையும் சமமாக நடத்த முயற்சி செய்வீங்க. அப்படி முயற்சி செய்தாலுமே சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை பின்தள்ளி கொண்டே இருப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த ஒரு அமைதியின் பின்னால் இருந்த அந்த வேதனை மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வேதனைக்கு முக்கியமான ஒரு பலனானது நிச்சயமாக இருக்கும். நான் பேசினா பிரச்சனை வரும் என்று நினைத்து நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. தேவையில்லாமல் மற்ற நபர்களிடம் பேசக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்க மாட்டீங்க. வேணும்னா தான் பேசுவீங்க. உங்களுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா அந்த ஒரு மனிதரை கூப்பிட்டு அமைதியாக கூறுவீங்க. அப்போ கூட நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க. இதில் வேண்டாம், இதில் நீ இறங்கின அப்படின்னா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு கூறி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் உங்கள் கூட பேசாமல் இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. ஆனால் அந்த அமைதி தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அழுத்தமாகவும் இருக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சு சிலர் உங்களிடம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக இழுப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த தனிமைன்னு ஒன்று இருக்கல்லவா, அந்த ஒரு தனிமை அது கூட்டத்தில் இருந்தாலும் கூட உணர்ந்த ஒரு தனிமையாக இருக்கும். உங்கள் சுற்றிலும் பலர் இருப்பாங்க. பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருந்தாலுமே என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளலை என்ற ஒரு உணர்வு உங்களை விட்டு போகாமலே நிச்சயமாக உங்கள் கூடவே இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு உணர்வு நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உள்ளத்தின் ஒரு நம்பிக்கைக்காகத்தான். உங்கள் உள்ளத்துக்குள்ள
உள்ளத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உங்களுக்குள்ள பொறுமை இருக்கும். அந்த ஒரு பொறுமையை எப்படி நீங்கள் சோதிக்கிறதுன்னு தெரியாமல் தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்வீங்க. யாரிடமும் கோபப்படுத்த மாட்டீங்க. இது உங்களுடைய உள்ளத்தோட நம்பிக்கையாக இருக்கும். ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீராத காயங்கள், அது துரோகமோ மதிப்பு இல்லாமையோ இல்லைனா அன்புக்கு பதில் கிடைக்காததோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து உங்களையே இழந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. நீங்கள் மறைத்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் அதை வெளியில் காட்டாத ஒரு நபராகவும் இருப்பீங்க. யாருக்காக நீங்கள் இவ்வளவு தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய நேசித்தவர்களுக்காகவும் பண்ணுவீங்க. ஆனால் அவர்கள் இருவருமே உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கதைகள் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு பகுதியாக இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. அந்த ஒரு கதைகள் தான் உங்களை இன்று வரைக்கும் வலுவான ஒரு மனிதராக நிச்சயமாக மாற்றிக்கொண்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு வேதனைகளுக்கு ஒரு முடிவானது வரப்போகிறது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமானது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த ஒரு நிலைமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியானது ஆரம்பமாகும். அந்த ஒரு ஒளியை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் பணமும் சந்தோஷமும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். பணத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும். பணம் உங்கள் கைக்கு வரும், இருந்தாலும் உங்கள் கையில் வந்து தங்காது. வருவதும் போவதுமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த பணமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போகும். நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த கனவுகள் இப்போது நினைவாகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு அருகில் வந்து விட்டது. இதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ இழந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் இழந்தது அனைத்திற்கும் இப்பொழுது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த இழந்ததை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீங்கள் பெரிய அளவுக்கு நிச்சயமாக உயர்த்தும். அது அன்பாக கூட இருக்கலாம், அது மதிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்க போகிறது. அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். அதையும் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா உங்களால் இதுக்கப்புறம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகவே முடியாது. இல்லைன்னா இறுதி வரைக்கும் இப்படியே தான் நீங்கள் இருக்கணும். இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் இது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக மாறும். பட்ட கஷ்டங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் இது அனைத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வருமோ அதை நோக்கி நீங்கள் போங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை நோக்கி செல்லும். இல்லைன்னா உங்களை தேடி சில வாய்ப்புகளும் தேடி வரும். ஒன்று நீங்கள் போகணும், இல்லைனா சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் எந்த ஒரு வாய்ப்பின் மூலம் போனால் உங்களுடைய எதிர்காலம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகுமோ என்பதை உணர்ந்து அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் போங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பாங்க. அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறும். எனவே அதனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளணும். மதிப்பை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்கள் யாருக்காகவும் உங்களை இழக்காமல் நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ நபர்களுக்காக நான் அவங்களுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காமல்
உங்களுக்குன்னு நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் தாங்கிய கஷ்டங்களுக்கு இப்போது ஒரு முடிவானது வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போவது அமைதி, சந்தோஷம் மற்றும் உண்மையான வெற்றி. இதனை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.